அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 27. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. வாய்ச்சுவை, கண் பார்வை, தொடும் உணர்வு, செவி ஒலி, மூக்கின் மனம் என்ற ஐம்புலன்களின் தன்மை அறிவோனிடம் உலகம் கட்டுக்குள் இருக்கும். The whole world is under the control of those who knows the good features of taste of the mouth, eyesight, touch of the skin, sound from the ears and smell through the nose. என் துழிப்பா, தெளிந்த பார்வை, இன்னிசை ஒளி, சுகந்த நறுமணம், இனிய சுவை, நல்ல தொடுதல், அறிந்தவன் காலடியில் அகிலம். தெளிந்த பார்வை, இன்னிசை ஒளி, சுகந்த நறுமணம், இனிய சுவை, நல்ல தொடுதல், அறிந்தவன் காலடியில் அகிலம். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம் என்ற ஐம்புலன்கள் சார்ந்த ஐம்பூதங்களின் மூலங்களை ஆராய்ந்தறிந்து அவற்றை அறிவோடும் வாழ்வோடும் பொருந்துகின்றவனுக்கே இவ்வுலகம் உரியது. ஐம்புலன்கள் என்பதை பற்றி வள்ளுவர் பல இடங்களில் சொல்கிறார். குறிப்பாக இந்த நீத்தார் பெருமையில் திருப்பி திருப்பி சொல்கிறார். புலன் அடக்கம் என்றாலே இந்த ஐம்புலன்களினுடைய அடக்கம். எதை ருசித்து சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், எவற்றை பார்க்க வேண்டும், எவற்றை பார்க்கக்கூடாது, எவற்றை கேட்க வேண்டும், எவற்றை கேட்கக்கூடாது, எந்த தொடுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த தொடுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எந்த மனத்தை நாம் நுகர வேண்டும், எந்த மனத்தை நுகரக்கூடாது என்ற இந்த ஐந்து புலன்களினுடைய கட்டுப்பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஆனால் அடிப்படையில் மனிதனுக்கு ஆசை என்று ஒன்றொன்று, பேராசை என்று இன்னொன்றொன்று. இந்த இரண்டின் காரணமாக பல விஷயங்களை பார்க்கிறோம், பல விஷயங்களை கேட்கிறோம். அதற்கு நமக்கு தேவையோ தேவையில்லையோ, குறிப்பாக இந்த ரீல்ஸ் மோகம், சமூக ஊடகங்களில் ஒருவருடைய செயல்பாடு, இப்படி பல தேவையில்லாத விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், சுவைத்தும் கொண்டிருக்கிறோம். முதலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு தெருவில் ஒரு ஹோட்டல் இருந்தாவே பெரிய விஷயம். சைவ பிராமணால் ஹோட்டல், மசால் தோசை அங்கே மிகச் சிறப்பாக இருக்கும். ஊருக்கே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி கடை தான் இருக்கும். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா தெருவுக்கு 10 பிரியாணி கடை இருக்குது. சைவ கடைகள் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா பிரியாணி கடைகள் அதிகமாயிடுச்சு. இதன் காரணமாக என்னன்னா, இருதய நோய் நிபுணர்களும் அதிகமாயிட்டாங்க. இந்த இருதய நோய் நிபுணர்கள் ஏன் அதிகமா இருக்காங்கன்னா, பிரியாணி நிறைய தின்னு கொழுப்பு ஏற்பட்டு, கொழுப்பு சத்து ஏற்பட்டு, சரியானபடி உடற்பயிற்சி செய்யாமல் அது இதயத்தில் இரத்த குழாய்கள் அடைப்புலாக ஏற்படும் பொழுது அதை சரி செய்ய வேண்டிய கடமை இதய நோய் நிபுணர்களுக்கு உண்டு. அதனால் அவங்களும் கூட பெருகிட்டாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன தேவையோ அதற்கேற்ப அங்கே அழிக்கப்படுகிறது. தேவைக்கேற்ற அழிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். இது வாய் கட்டுப்பாடு இல்லாதனால், மூக்கும் கட்டுப்பாடு இல்லாதனால். பக்கத்து வீட்டில் கறிக்குழம்பு வச்சாவே நமக்கு பசி எடுக்குது, அப்போ மூக்குக்கும் கட்டுப்பாடு இல்லை. தொடு உணர்ச்சி சிறு குழந்தைகளிடம் எது நல்ல தொடுதல், எது கெட்ட தொடுதல் என்பதை சொல்லித் தராத காரணத்தினால் சில வேளையில் அவர்கள் கெட்ட தொடுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் இந்த 5 விடயங்களிலும் எவன் ஒருவன் மிகச்சிறந்த கட்டுப்பாட்டுடன் இருக்கிறானோ அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் இருக்கும்னு சொல்றாரு. நீ ஆசையை அறவே ஒழித்துவிட்டு புத்தன் போல் வாழ வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. நியாயமான, நேர்மையான, உனக்கு தகுதியான ஆசைகளின் மீது இந்த ஐம்புலன் வாயிலாக ஒருவன் அந்த ஆசையின் மீது பற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தன் தகுதிக்கு மாறானதும் பேராசைக்கு உரியதுமான பல விஷயங்களில் இந்த ஐம்புலன்கள் வாயிலாக ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அவன் படும் துன்பம், துயரம் நிறைய உண்டு. அப்ப இந்த 5 புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு எவன் ஒருவன் இயங்குகின்றானோ அப்படிப்பட்ட மனிதனின் கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் இயங்கும். அப்படின்னா இந்த மனிதன் போய் வானவெளியில் நின்றுகிட்டு தன்னுடைய கை இந்த உலகத்தோருடைய தன் கை விரலை வச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறது கிடையாது, அது முடியாது. ஆனா இந்த உலக மனிதர்களில் பலரும், குறைந்தபட்சம் அவனை அறிந்தவர்கள் பலரும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் இந்த ஐம்புலன்களையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். ஏன் மற்றவங்களாம் அவன் கட்டுப்பாட்டுக்குள் வரணும்? இவன் ஒரு தலைவனாக வேண்டும். அப்பொழுதுதான் இவன் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். அப்ப இவன் ஒரு மாபெரும் தலைவனாக வேண்டும் என்றால் இவன் அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இதற்கு ஒரு பாடல். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும்,
நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர்வார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்று பணம் படைத்தன் என்ற படத்தில் வாலி எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டிஎம்எஸ் பாடி எம்ஜிஆர் நடித்த அற்புதமான பாடல். இந்த பாடல இந்த குரல் தாங்க சொல்லுது, உன் கண் பார்த்த இடத்துலதான் நீ காலை கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் நீ போக வேண்டிய இடம் கம்பிகளுக்கு பின்னாலாகவும் இருக்கும் அப்படிங்கறது இந்த பாடல் சொல்லுது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரளி, வெளியே சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு கலந்து வாழும் நாளொரு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.